அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாவின் திருநாமங்களும் அவனுடைய சிஃபத்துகளும் பண்புகளும் தொடர்பாக சில விடயங்களை அல்லாவை பற்றி அறிந்து கொள்வோம். உலகத்தில் அறிவுகளில் மிக மிக பெரிய அறிவு எது? ஹாலிக், படைப்பாளன், அல்லாவை பற்றிய அறிவு. அதனாக உயர்ந்தது. அகைதாவிலே, இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாடுகளில் அகைதாவிலே அல்லாவை பற்றிய அறிவு என்பது முக்கியமானது. இப்போ குர்ஆனிலே நாங்கள் பார்க்கலாம், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவே வணக்கத்துக்கு தகுதியானவன், அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அல்லாவை பற்றிய அறிவு என்பது முக்கியமானது. இக்ரா, ஓதுவீராக, படிப்பீராக, வாசிப்பீராக. இதிலே அல்லாஹ் தொடர்பான படிப்பு, அவனுடைய பண்புகள், அவனுடைய ஆற்றல்கள், அவனுடைய பெயர்களை பற்றி அறிகின்ற நேரத்தில் என்ன நடக்கும் என்றால், முதலாவது ஓர் அம்சம், தெளிவாக இருப்போம். தெளிவாக இருப்போம் அப்படி என்று சொல்லி சொன்னால், எங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய வழிகேடுகள் வரும். அந்த வழிகேடுகள் எங்களை பிடித்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இந்த அறிவு இருக்கும். அல்லாவை பற்றி சரியா சிலாக்களை பார்ப்போம், நிறைய தொழுவாங்க, நிறைய நோன்பு பிடிப்பாங்க, நிறைய வணக்கங்கள் சதக்கா செய்வாங்க. ஆனால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகின்ற விஷயங்களை செஞ்சுக்கிருப்பாங்க. என்ன காரணம் என்றால், அல்லாஹ் தொடர்பான அறிவு அவங்கள்ட்ட இல்லாமல் போனதுதான். வணக்கத்தை விட அகீதா சார்ந்த அல்லாவை பற்றிய அறிவு முக்கியமானது. அது சரியாக அமைந்தால்தான் வணக்கம் முழுமை பெறும். அதே போன்று இப்ப உலகத்துல துனியாவில் வாழக்க கஷ்டம் பெறும், பாராட்டு வரும், அவமானம் பெறும், இழப்புகள் வரும். இது எல்லாவற்றையும் சரியாக சமாளிக்க கூடிய பக்குவமும் மன வலிமையும் தேவண்டா அல்லாவை பற்றிய அறிவு தேவை. இப்ப முஸ்லிம் சமூகத்துல தற்கொலை குறைய. ஏன்? அல்லாவை பற்றிய அறிவு சரியாக பதிவு செய்ததினால் தற்கொலை என்பது முஸ்லிம் சமூகத்துல குறைவு இல்லை. அகீதா முக்கியம். ஈமான்ல இப்ப பாருங்க, ஈமானிலே அல்லாவை பற்றிய நம்பிக்கை, மலக்குமார்களை பற்றிய நம்பிக்கை, வேதங்களை பற்றிய நம்பிக்கை, தூதர்களை பற்றிய நம்பிக்கை, மறுமை பற்றிய நம்பிக்கை, கலா கதர் தொடர்பான நம்பிக்கை. இதுல முதலாவது வருது எது? அல்லாவை பற்றிய நம்பிக்கைகள். இப்ப பாருங்க, அல்லாவை பற்றிய நம்பிக்கை என்கிற பொழுது அல்லாஹ்வோட பேர் தான் முக்கியமானது. அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாவின் திருநாமங்கள். அல்லாவுக்கு எத்தனை திருநாமங்கள் இருக்குது? அல்லாவுக்கு எத்தனை பேர் இருக்குது? 99 பெயர்கள் இருக்கிறதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனா 99 பேர் மட்டும்தான் அல்லாவுக்கு இருக்குதா? இல்லை, அல்லாவுக்கு நிறைய பேர்கள் இருக்குது. அது எத்தனை என்பதை அல்லாஹ் மாத்திரம்தான் அறிவான். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன லில்லாஹி திஸ்அதன் வ திஸ்ஈன இஸ்மா, அல்லாஹ்வுக்கு 99 பெயர்கள் இருக்கின்றன. மன் நஹ்ஷாஹா தஹலல் ஜன்னா, யார் அதை அர்த்தம் தெரிந்து கருத்தறிந்து மனனம் செய்கிறார்களோ அவர் சுவனம் நுழைவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய பெயர்கள் நிறைய பெயர்கள் இருக்குது. குறிப்பிட்ட அந்த 99 பெயர்களை மனனம் செய்தல் என்பது, கருத்து தெரிந்து மனனம் செய்தல் என்பது சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு அமல். இப்ப அல்லாஹ்வுடைய திருநாமங்கள், சிஃபத்துக்கள், பண்புகள், பெரும்பாலும் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள சமூகத்துல 2 தவறான வழிகளை பயன்படுத்துவாங்க. ஒன்று ரஹீம், ரஹ்மான், வதூத், ஏதாவது ஒரு பெயரை வாகனத்துல தொங்க விடுவாங்க அல்லது வீட்டுல தொங்க விடுவாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் செஞ்சதா? சஹாபாக்கள் செஞ்சதா? யாரும் செய்யல.
இப்போ ஒருத்தர் 99 பெயர்களையும் தானும் பிள்ளைகளும் மனனம் செய்யணும்ங்கிறதுக்காக காட்சிப்படுத்துறார் என்பது அனுமதிக்கப்பட்டது. அது வேறு. சும்மா ஒரு பெயரை கொண்டு போய் தொங்க விடுறது, இது தவறான ஒரு விஷயம். இரண்டாவது ஒரு பகுதி என்னென்றால், சில பெயர்களுக்கு சில காரியங்களை இணைச்சி வைப்பாங்க. இந்த பெயரை நாங்க தொங்க விட்டா அல்லது இந்த பெயரை மொழிந்தால் இது நடக்கும், வறுமை நீங்கும், இது இலகுபடுத்தப்படும், அப்படி ஒரு வேலையை செய்வாங்க. இது ரெண்டுமே தவறான விடயங்கள் என்பதை புரியணும். அல்லாவை பற்றிய மஅரிஃபத்துல்லாஹ், அல்லாவை பற்றிய அறிவுதான் உலகத்தில் மிக மிக பெரியது. என்னென்றால், எங்களுக்கு தொழுகிற எப்படி என்ற ஒரு அளவு தெரியும், ஆனால் தொழச் சொன்ன அல்லாவை பற்றிய அறிவு இல்லை. நோன்பு பிடிக்கிற எப்படி என்று ஒரு அளவு தெரியும், ஆனா நோன்பு நோக்குமாறு சொன்ன அல்லாவை பற்றிய அறிவு, அவன் பெயர்கள், அர்த்தங்கள், அவனுடைய பண்புகள் தெரியாது. அதாலதான் நீண்ட காலம் தொழுதவர் குயிக்கண்ண ஒரு வழிகேட்டு சிந்தனையில போய் விழுந்துருவார். ஏனென்றால் அல்லாவை பற்றிய அறிவு இல்லை. அவர் பெரிய டாக்டரேட் முடிச்சிருப்பார், கலாநிதி பட்டம் முடிச்சிருப்பார், ஆனா பெரும் வழிகேட்டொண்ட சாதாரணமா செஞ்சுக்கிருப்பார். ஏனென்றால் அல்லாவை பற்றிய அறிவு இல்லை. ஹஜ்ஜி செய்யற எப்படி என்று நமக்கு தெரியும், ஆனா ஹஜ்ஜி செய்ய சொன்ன அல்லாவை பற்றிய அறிவு நமக்கு இல்லை. இதனால இலகுவாக வழிகேடுகள் வந்து எங்களை தொற்றிக்கொள்ளும். ஒரு சோதனை வருகின்ற நேரத்தில் அல்லாஹ் பற்றியும் இஸ்லாம் பற்றியும் தவறான அபிப்பிராயங்களும் அவருக்குள்ள வரும். என்ன காரணம்? அல்லாஹ் தொடர்பான அறிவு என்பது முக்கியமானது. அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல முக்கியமான பெயர் எது? அல்லாஹ். சரி, அல் குர்ஆனில் 2200 விடுத்தங்கள் கிட்டத்தட்ட அல்லாஹ் என்கிற பெயரை அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதே போன்று ஏனைய திருநாமங்கள் எல்லாமே அல்லாஹ் என்கிற பிரதான நாமத்திற்கை அலங்கரிக்கிற விதத்திலாம் வரும். நீங்க ரஹ்மான், ரஹீம், வதூத், கஃபூர், இதெல்லாமே அல்லாஹ் என்கிற பெயரை அலங்கரிக்கும் விதமாகத்தான் வரும். அதே போன்று மூன்றாவது ஒரு விஷயம், இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் எல்லாவற்றினுடைய அர்த்தத்தையும் அல்லாஹ் என்கிற ஒரு நாமம் பொதிந்து நிற்கும். அதே போன்று இன்னொரு விஷயம், அலிஃப் லாம் இல்லாமல் மற்ற திருநாமங்களை சொல்லலாம். அர் ரஹீம் அத ரஹீம் என்று சொல்லலாம். அர் ரஹ்மான் அத ரஹ்மான் என்று சொல்லலாம், அலிஃப் லாம் நீக்கிட்டு. அல் வதூத் அலிஃப் லாம் நீக்கிட்டு சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் என்பதை ஒரு நாளும் அலிஃப் லாம் இல்லாம சொல்ல இயலாது. அல்லாஹ் அலிஃப் லாமுடன் அது வருது. அதே போன்று இப்ப திக்ருகள் எடுத்து பாருங்க, சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். திக்ருகள் பெரும்பாலான திக்ருகளில் அல்லாஹு தஆலா பயன்படுத்துகின்ற திருநாமம் எது? அல்லாஹ் என்கிற நாமத்தை தான் அல்லாஹு தஆலா பயன்படுத்துவான். எந்த அளவு வேண்டா, குர்ஆன் இந்த அல்லாஹ் என்பதை ஆழ அர்த்தத்தை புரிந்தால் எங்கட உள்ளம் அந்த நாமத்தை சொல்கிற நேரத்தில் நிலைமைகளுக்கு ஏற்றால் போல் கண்ணீர் வடிக்கணும், உருகணும், ஒரு ஆறுதலை பெறணும். குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹ், முஃமின்கள் அல்லாஹ்வை அவர்களுக்கு நினைவு கூறப்பட்டால், அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால், அதாவது வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கி விடும் அப்படி என்று அல்லாஹ் சொல்றான். எவ்வளவோ திருநாமங்கள் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் என்கிற பெயர் சொல்லப்பட்டால் முஃமின்களுடைய உள்ளம் அப்படியே நடுநடுங்கி விடும் அப்படி என்று சொல்லி சொல்றான். அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று சொல்லி சொல்றோம். பாருங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனுஷனை பார்க்கார், கண்ணால் அவர் காண்றார், களவெடுக்கிறார், கையும் களவுமாக பிடிச்சிட்டார். உடனே அந்த மனிதர் சொல்றார் எப்படி என்று சொல்லி சொன்னார், வல்லாஹில்லதி லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் களவெடுக்கலங்கிறார்.
ஈசா அலைஹிஸ்ஸலாம் கண்ணால பார்த்தது. சத்தியம் செய்கிறால் அல்லாஹ்வின் மீது. உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆமன்து பில்லாஹ், நான் அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறேன், என் கண்களை பொய்ப்பிக்கிறேன் அப்படிங்கிறான். அல்லாஹ்வுட பெயரை கொண்டு ஒரு சத்தியம் செய்யப்படுகிற நேரத்தில் அதை நபிமார்களும் சஹாபாக்களும் எந்த இடத்துல எடுத்து வச்சுக்கிறாங்கன்னு பாருங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கண்ணால கண்ட கனவு, அவர் அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தி மறுத்த நேரத்தில் இறைவா என் கண்களை பொய்ப்பிக்கிறேன், அல்லாஹ்வை நான் ஈமான் கொள்கிறேன் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுட திருநாமம், திருநாமங்களில் முதன்மையானது இலாஹ் என்கிற சொல்லில இருந்துதான் அல்லாஹ் வந்தது. அல்லாஹ் அஸ்மாவுல் ஹுஸ்னாவின் எல்லா அர்த்தங்களையும் பொதிந்து நிற்கக்கூடியது. இலாஹ் அல்லாஹ் என்பதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொல்கிற நேரத்தில் வணங்கப்பட தகுதியானவன், வணங்கப்பட தகுதியானவன் அப்படி என்கிற ஒரு விடயத்தை சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுதல் குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் தான் உள அமைதி உள சாந்தி இருக்கிறது அப்படி என்று ஒரு வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றத பார்க்கிறோம். இப்ப உதாரணமா எங்கட வாப்பா இருக்கிறார், அவர் ஒரு விவசாயி, விவசாயிர ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை வாப்பா கிட்ட போய் என்ன பொருள் வாங்கி கேட்கும்? ஒரு 500 ரூபா காசு கேட்கும், ஒரு 1000 ரூபா காசு கேட்கும், அல்லது ஆக கூடின ஒரு வயசு வரைக்க ஒரு மொட்டை பைக் தேவைன்னு சொல்லி கேட்கும். ஏனென்றால் அந்த பிள்ளைக்கு வாப்பாட கண்டிஷன் தெரியும், வாப்பாட பைனான்சியல் கெப்பாசிட்டி தெரியும், வாப்பாக்கு என்ன முடியும்ங்கிறது தெரியும். அதுவே மாத வருமானம் ஒரு 50 லட்சம் வரக்கூடிய ஒரு பிசினஸ் மேன் பிள்ளை, அந்த பிள்ளை வாப்பா கிட்ட 500 ரூபா கேட்குமா அல்லது ஒரு கார் ஒன்று தேவைன்னு கேட்குமா? நிச்சயமாக கார் ஒன்று தேவைன்னு கேட்கும். ஏன்? வாப்பாக்கு எது ஏலும், அவரை பைனான்சியல் கண்டிஷன் என்ன என்கிற அறிவு அந்த பிள்ளைக்கு என்ன செய்யுது இருக்குது. அதனால அந்த தேவையும் அது கேட்டா போல வருது. அல்லாஹ்வை பற்றிய அறிவு எங்களுக்கு சரியாக இருந்தா எங்கட பிரார்த்தனைகள் சிறுசா இருக்காது. அல்லாஹ் கிட்ட நாங்க முன்வைக்கிற கோரிக்கைகள் சிறுசா இருக்காது. இப்ப எங்களுக்கு வந்துட்டு ஒரு துஆ கூட, உதாரணமா ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஒரு வீடு ஒன்று கட்டணும் அல்லது ஒரு கார் ஒன்று வாங்கணும். கார் ஒன்று வாங்கணும் என்றா ஒரு 40 லட்சம் காசு சேர்த்துட்டாரு, இன்னும் ஒரு 30 லட்சம் காசு தேவைங்க. அல்லாஹ் கிட்ட அதிகமாக துஆ செய்வார், அதுக்கான முயற்சி செய்வார். ஆனா 0 கையில ஒரு சதமும் இல்லை. இன்னும் கார் தொடர்பா துஆ செய்யறா நாம ரொம்ப குறைவு. அப்படி துஆ செய்யறாக்கள் ரொம்ப குறைவு. ஒரு 40 லட்சம் வந்ததுக்கு பிறகுதான் துஆ செய்யணும்ங்கிற ஐடியாவே வருது. அப்ப உண்மையில் எங்களுடைய பிரார்த்தனை 40 தங்கி இருக்கிறதா, அல்லாஹ்வில் தங்கி இருக்கிறதா? அல்லாஹ்வை பற்றிய சரியான அறிவும் அவனுடைய திருநாமங்களின் அர்த்தமும் அவன் சிஃபத்துகள் பண்புகள் தொடர்பான அறிவும் சரியாக இருந்தால் எங்களுடைய ஈமான் ரொம்ப அதிகமாகும். இப்ப நாங்க சஹாபாக்கள் நல்லறிஞர்களை தியாகத்தை பார்த்து ஆச்சரியப்படுறோம். ஏனண்டா அவங்க இபாதத் தொடர்பான அறிவை விட அகீதா, அல்லாஹ்வுடைய சிஃபத்துக்கள் பண்புகள் தொடர்பான பெயர்கள் தொடர்பான அறிவுல கூடுதல் கவனம் எடுத்தாங்க. அதனாலதான் அவங்களோட உள்ளம் மிக மிக வலுவாக இருந்தது அப்படிங்கிறத எங்களால பார்க்கக்கூடியதாக இருக்குது. அடுத்தது அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன, அதனை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க, பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படி என்று அல்லாஹ் சொல்றான். இப்போ உண்மையிலே நாம துஆ செய்யக்க எத்தனை பெயரை பண்பை கொண்டு துஆ செஞ்சிருக்கிறோம். யா அல்லாஹ்,
இறைவா எல்லாம் சுத்தி சுத்தி அதுக்குள்ள மட்டும்தான் நின்று இருப்போம். குர்ஆன் அல்லாஹ் எப்படி அழைப்பு விடுக்கிறான்? என் அடியார்களே, எனக்கு நிறைய திருநாமங்கள் இருக்கின்றன, அவைகளை கொண்டு நீங்கள் துஆ செய்யுங்கள், என்னை அழையுங்கள் அப்படி என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப நமக்கு அது தெரிஞ்சிருக்கணுமே. அல்லாஹ் நேரம் சந்தோஷப்படுறான். ரஹீம், கஃபூர், வதூத், ஜப்பார், அல்லாஹ்வுடைய பெயர்கள் அந்த ஆழ அர்த்தத்தை பண்பை புரிந்து நாம பிரார்த்திக்கின்ற பொழுது அல்லாஹ்விடம் இருந்து வெகுவான பரிசில்கள் நமக்கு வரும். எங்களோட உள்ளத்துல ஒரு உறுதி, பலம். எவ்வளவு சோதனை வருது, திடீரெண்டா போல ஜீரோவா பேத்திட்டோம், பெரும் நஷ்டத்தையும் அவமானத்தையும் சந்திக்கிறோம். அந்த நேரங்களில் அல்லாஹ்வை பற்றிய சரியான அறிவு இருக்குமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், எதுவும் இந்த உலகத்தில் எங்களை அசைக்க முடியாது. எனவே அல்லாஹ் தொடர்பான நிறைய விஷயங்களை நாங்க கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும்.